வணக்கம்மா. நான் உங்கள் அம்முத்தோட்டம் பேசுகிறேன். எங்கள் பக்கம்லாம் இப்போ மழைம்மா, 2 நாளாக மழை. லைவ் போட முடியல. அதனால் மழை நேரங்களில் மழைக்காலங்களில் செடிகளை எவ்வாறு பாதுகாப்புதான் அப்படின்னு வீடியோ பார்க்கலாமா. மழை வந்து செடிகளுக்கு ரொம்ப ஊட்டச்சத்தாக இருக்குமா. 1. 2வது, மழை பெஞ்ச உடனே செடிகள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. சம்மரில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஃப்ரெஷ் ஆவாங்க. 3 வந்து மழை நாளில் கொஞ்சம் வடிகால் நல்லா இருக்கணுமா. நம்ம ப்ரிப்பேராக இருந்தோம்னா மழைக்கு முன்னே அந்த அது மேலே தண்ணி போகிறதுக்கு மெத்தையிலே நம்ம தண்ணி சரி பண்ணி வைக்கலாம். அடப்பெல்லாம் இல்லாமல் எல்லாம் கிளியர் பண்ணி. பட்டு தொட்டிலையும் வடிகால் நல்லா இருக்கணும். தொட்டியில் வந்து தண்ணி தேங்கக்கூடாதுமா. நம்ம செடி வச்சுக்கிற தொட்டியில் தண்ணி தேங்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். அடுத்து வந்து செடியில் உள்ள பழுத்த இலைகள், முற்ற இலைகள் இவங்கெல்லாம் கிள்ளி போடலாமா, எடுத்துடலாம் மழை நேரத்தில். அப்புறம் மழை நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றுற வேலை இருக்காதம்மா. மழை நேரத்தில் மட்டும் இல்லை, மழை பெஞ்சு 2 நாளைக்கு அப்புறம் 2 நாள் சென்று கூட நம்ம தண்ணி ஊற்றலாம். ஆனால் வந்து ஒரு தடவை நம்ம கவனிச்சிக்கணும், தண்ணி வருது, அது தண்ணி செடி வதங்குதா என்னான்னு. இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை நேரத்தில் நமக்கு தண்ணி ஊற்றுற வேலை வந்து இல்லாத இருக்குல்லம்மா. அந்த நேரம் வந்து நம்ம செடியில் இருக்கிற களையெல்லாம் எடுத்துடலாமா. ஆட்டோமேட்டிக்காக செடியில் வந்து அம்மம் பச்சரிசி, இந்த பூண்டு, சுண்டைக்காய் செடி, அருகம்புல், கோரப்புல், மற்ற செடிகளை சங்கு செடிகள்லாம் வருமா. இந்த களையெல்லாம் எடுக்க நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அந்த தண்ணி ஊற்ற நம்ம தோட்ட பணியில் இந்த செடியில் உள்ளதெல்லாம் எடுக்கலாம். கொஞ்சம் முற்று இலைகளை கிள்ளிட்டு, இல்லை செடியை வந்து கவாத்து பண்ணணுன்னா கூட இந்த மழை நேரத்தில் கவாத்து பண்ணிங்கன்னா இப்போ செடிகள் வந்து ரொம்ப செழிப்பாக இருப்பாங்கம்மா. கவாத்து பண்ணுறதுக்கும் ஏற்ற நேரம். ஆனால் இந்த 1 நாள் 2 நாள் மழையெல்லாம் செய்யக்கூடாது. அது மழை காலம் ஆரம்பிக்கிறன்னும் போது, மழை சீசன் வருதுன்னும் போது செய்யலாம். அதையும் நம்ம பார்த்துக்கலாம் மழை காலங்களில். அப்புறம் மழை காலங்களில் தொட்டியை மாற்றி வைக்கணுமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி தொட்டியை கூட கொஞ்சம் மாற்றி வைக்கலாமா. சரிங்களா. ஆனால் தொடர்ந்து மழையாக வந்தால் தான் இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். வேரில் தண்ணி நிற்கக்கூடாது, வேர் அழுகக்கூடாதுமா. 2வது, நம்ம உரம் கொடுக்க வேணாமா. அந்த 1 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம செடிங்களுக்கு, மாடி தோட்டத்துக்கு உரம் கொடுக்குறோம்ல, அது வந்து கொடுக்க வேணாமா. ஏன்னா இந்த மழை நீரிலே உங்களுக்கு தேவையான சத்து இருக்குது. அந்த உரம் கொடுக்குறதையும் நம்ம தள்ளி வைக்கலாம். மழை நேரத்தில் பூச்சிகள், பூஞ்சை வருதான்னு பார்க்கலாமா. பூஞ்சை வருதான்னு பார்க்கலாம். இந்த குண்டுமல்லி பூக்கள், முல்லையெல்லாம் பூத்து சின்ன சின்ன காம்பு இருக்குமா. அந்த காம்பெல்லாம் நம்ம இந்த மழை நேரத்தில் வந்து கிள்ளி விட்டோம்னா அடுத்த துளிர் வந்து ரொம்ப சீக்கிரம் வருவாங்க. இதே வந்திருக்காங்க பாருங்கள், செடியில் புதிய துளிர் வந்திருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறதம்மா. இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்களேன். இதெல்லாம் இப்படி கிள்ளி விடணுமா. கிள்ளி விட்டால் இந்த மழையில் வந்து அடுத்து வந்து ரொம்ப துளுத்துப்பாங்க. இதே ஒன்று இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கிள்ளி விடலாமா. இந்த செடியில் இருக்கிற பழுத்த இலை, முத்திய இலை இதெல்லாம் கிள்ளலாம். இது குண்டுமல்லி நல்லா நீட்டாக கொடி மாதிரி வருதுமா. நமக்கு செடி தான் முக்கியம். அதனால் இந்த கொடி மாதிரி வர்றதையும் கிள்ளி விட்டுடலாம். மழை காலங்களில் இப்படி தாம்மா செடியை வந்து பராமரிக்கணும். 2வது, தொட்டியெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சால் நவுத்தி விடலாம். தொட்டி நகர்த்துறது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து ஒரு 4 நாள் 3 நாள் மழை வருதுன்னா தொட்டியை கொஞ்சம் நகர்த்தி வைக்கலாம். இதுவும் நம்ம செய்யலாமா. மழை நாளில் நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். இந்த மழையால் நமக்கு தோட்டம் வச்சுருக்கோம், தண்ணி ஊற்ற, உரம் போடுறதுக்கு, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். அந்த நேரத்தில் தான் இந்த செடிங்களில் இருக்கிற களை எடுக்கிறது, பழுத்த இலைகளை கிள்றது, இப்படி வந்து நம்ம செய்தோம்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமா. ஆனால் இந்த மழைக்கு அப்புறம் இந்த மழையில் செடிகள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கம்மா. ஏன்னா மழை நீரிலே உயிர் சத்து சேர்ந்து அவங்களுக்கு கிடைக்கின்றன. 2வது வந்து என்னுடைய சேனல் வந்து அம்முத்தோட்டம் சேனல்மா. பழமரம் வைக்கணும், செடி வகை வைக்கணும், கொடி வரம் வைக்கணும்னா எல்லாமே டெமோவாக போட்டிருக்கேன் நான். பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. நன்றிம்மா.